யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கணும். இந்திய திருநாட்டில் நமக்குண்டு ஒரு வரலாறு இருக்குது. 800-1000 ஆண்டு கால இந்த இந்திய திருநாட்டை ஆண்ட வரலாறு இடையூறு மாற்றங்கள் கூட ஏற்படுத்தாத நம்மளுடைய மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள். அது போல ஒரு உண்மையை நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமூகம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா இந்த நாட்டை ஆண்ட சமூகம் இன்னைக்கு அரசியல் இல்லாம நாம எல்லாம் ஒதுங்கி இருக்கிறதோட வெளிநாட்டு இன்னைக்கு அந்த 100 ஆண்டு சாப்பாடு வழக்கில் நடந்த விஷயம் அப்படித்தான். இவர்கள் எல்லாம் எங்க போவாங்க, கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதற்கு பிறகு இப்ப நடக்குது சொன்னோம்னாக்கா ஜனநாயகத்துக்கு வந்தாங்க. ஒரு சட்டம் இயற்றக்கூடிய 4வது தூண்ல முதல் தூணாக இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியில வந்ததுனால இன்னைக்கு என்ன பண்றாங்க, திட்டம் போட்டு அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் ஒண்ணு தடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அது பழைய காலம். இன்னைக்கு என்ன இருக்கு, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் மெஜாரிட்டியா இருக்கிறான். அவனே சட்டத்தை இயற்றக்கூடிய அயோக்கியா இருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றான், சட்டத்தை போட்டு திருடக்கூடிய ஒரு வேலையில இறங்கி இந்த இந்திய திருநாடு அமைதியா இருக்கக்கூடிய இந்த நாட்டில் என்ன செஞ்சிருக்கிறான், முஸ்லிம்கள் தானமாக வழங்கப்பட்ட ஏழைகளுடைய சொத்து, இறைவனுக்காக வழங்கப்பட்ட அந்த ஏழைகளுடைய சொத்தை அபகரிக்கிற அந்த திட்டத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றி இந்த நாட்டில் ஒரு அமைதியின்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவன் இருக்கான். கலவரம் நடக்குது. கலவரம் நடந்தாதான் அவனுக்கு என்ன நடக்கும், இதுதான் உண்மை. பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகம் இருக்கிறது. இந்த சட்டம் வேணாங்கிறாங்க. முஸ்லிம்கள் அமைதியா இருக்கிறாங்க. மாமன் மச்சான் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த சட்டம் வேணாம், நாங்கள் தாயும் பிள்ளையுமா இருக்கிறோம், வேற்றுமை பண்ணாத பிரிக்காத எங்களை ஒற்றுமையா வாழ விடு அப்படின்னு சமீபத்தில் நடந்த மதுரையில் நடந்த திருப்பரங்குன்றம் ஒரு உதாரணம். ஹைகோர்ட் சொல்லுது. வெளியூரால் எல்லாம் வெளியாங்கப்பா, அந்த மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அங்க இந்து முஸ்லிம் எப்படி இருக்காங்க, தெளிவா இருக்கிறாங்க. அங்க உள்ள வெளியாட்கள் எல்லாம் வெளியாகும். அவன் அமைதியா இருக்கிறான், அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். அவனுடைய பிரச்சனையை அவனே சரி செய்துக்கிறான். அதனால அவன் தெளிவா இருக்கிறான். அதனால நம்ம அந்த சொல்ல போனோம்னா அந்த திராவிட பூமியில தமிழகம் குறிப்பா இந்தியாவுக்கே ஒரு முன்முதாரணமாக இருக்கக்கூடிய தமிழகம், குறிப்பாக தமிழகத்துடைய முதலமைச்சர் சமீபத்தில் இந்திய நாட்டிற்கு முன்முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு தமிழகம் இந்த மத்தியில ஆளக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம், எந்த விதத்திலும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு எடுத்திருக்கு. இதை நம்ம நிச்சயமா வரவேற்கணும், பாராட்டணும். தமிழக அரசு நம்ம பாராட்டி தான் ஆகணும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில கேரளாவும் சரி, கர்நாடகாவும் சரி, சமீபத்தில் உள்ள மேற்கு வங்கத்தில் உள்ள மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு ஆதரவா இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த சட்டம் வேண்டாம், அவர்கள் ஏற்கனவே இருந்த நிலைமையில் இருக்கிற சட்டத்தை வாபஸ் வாங்கு அப்படிங்கிற ஒரு ஆதரவு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால வந்துச்சுன்னு சொன்னோம்னாக்கா நாம போராடும். கடந்த 2-3 மாத காலமாக இந்த இந்திய நாட்டுல இந்த போராட்ட காலத்தை முதல்ல தீப்பொறியா பத்த வச்சு நாடு முழுக்க பல மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்திய எஸ்டிபி கட்சியுடைய பங்கு மிக முக்கியமானது. எல்லாருமே போராடும், அதுல மாற்றே கிடையாது. அதுல முதல் பங்கா தீய பத்த வச்சதுடைய விளைவு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாரு, அந்த எஸ்டிபி உடைய தேசிய தலைவரை கைது பண்ணு, முடக்கு, வேணாம். ஏன் இவ்வளவு வீரியமா போறானுங்க? சிஐஏல நமக்கு நடந்துச்சு சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய வரலாற்றுல சிஐஏ போராட்டம் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டம், வரலாற்று பதிவு. அந்த போராட்டத்துடைய விளைவு அந்த சட்டம் கிடப்பில் இருக்கிறது. யாரால வந்துச்சு? நம்மளுடைய போராட்டம் வந்த வெற்றி தான். நாம போராடின சொல்லப்பட்ட செய்திகள், நம் கலாச்சாரங்கள் குர்ஆனுடைய வழிமுறையை பின்பற்றாத அளவுக்கு நம்ம என்ன பண்றாங்க, ஒரு நாளாந்தர மக்களாக இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு அவலமான கேவலத்தின் உச்சத்துக்கு கொண்டு போறாங்க இந்த அரசு. இதை நம்ம எப்படி கண்டுகிட்டு இருக்க முடியும்? இருக்கவே கூடாது, நிச்சயமா இருக்கக்கூடாது. இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், இது போராட்டத்தின் வடிவில் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகில இந்திய இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அமீராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இமாம்கள் இதை ஒருங்கிணைக்கிறாங்க. இவர்களுடைய தலைமையில இந்திய நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டமா வந்து
மத்தியில் வாழக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இந்த எதிர்ப்பு வலிமையா பதிலப்பட்டு இந்த சட்டத்தை திரும்ப வாங்கணுங்கிற அளவுக்கு நாம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மேலும் சொல்ல போனோம்னாக்கா நமக்கு இடையில ஏற்பட்ட பல சட்டங்கள் சரி நம்ம போராட்டத்துல தான் நம்ம கிடப்பட இருக்கு தவிர இடையில ஏற்பட்ட விவசாய போராட்டத்தை ஒரு உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கலாம். விவசாய போராட்டத்துல மத்திய அரசு பின்வாங்க மாட்டேன்னு சொன்னான். ஒரு வருடம் நடந்த அந்த போராட்டத்தை கோச்சப்படுத்துச்சு பிரதம மந்திரி அலுவலகம். குறிப்பா சொல்ல போனா மோடி சர்க்கார். மோடி என்ன செஞ்சாரு? விவசாயிகளை பல்வேறு குழுக்களோட தீவிரவாத குழுக்களோட ஒப்பிட்டு கொச்சப்படுத்தினார். பல உயிர்கள் பல ஒரு வருஷமா நடந்த போராட்டம் இந்தியாவிலேயே பெரிய ஒரு என்ன சொல்றாங்க பாஜக சொல்றது 56 இன்ச்சு மார்பு கொண்ட துணிச்சல் மிக்கவர். எந்த ஒரு காரியத்தை பின்வாங்காத பிரதம மந்திரி. விவசாய போராட்டத்தில் என்ன நடந்துச்சு? அந்த போராட்டத்துடைய விளைவு கோர்ட்டு தற்காலிக தடை செய்தது. ஆனால் பிரதமர் மோடி சர்க்கார் என்ன செய்யறா? அந்த சட்டத்தை பின்னங்கள் பிடிக்க ஒரு அளவுக்கு அந்த சட்டத்தை திரும்ப வாங்கிட்டு வந்தார். எப்படி கிடைச்சிச்சு? அவர்களுடைய போராட்டம், அந்த உறுதியான போராட்டம். நாமெல்லாம் ஈமான் கொண்டவர்கள். நம்மளுடைய உறுதித்தன்மைக்கு யாரும் சொல்லி காட்டவே வேணும். ஒரு பள்ளிவாசல்ல போனா 2 வார்த்தையை இமாம்கள் சொன்னா நம்ம கல்வி உயிராயிடும், ஹயாத்தாயிடும். நமக்கெல்லாம் அப்படிதான். பிறந்த குழந்தையிலிருந்து நமக்கு மார்க்க போதனைகளையே காதல ஊற்றி வளர்த்த ஒரு சமூகத்துல வந்த நமக்கு ஒரு சொல் போதும் நம்மளை பத்த வைக்கிறதுக்கு, நம்மளுடைய கல்வி உயிராக்கிறதுக்கு, நம்மளுடைய ஈமான உயிர்ப்பிக்கிறதுக்கு இமாம்களுடைய ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தையில ஈமான் உறுதிக்கு நமக்கு முன்னோடி யாரும் வேணாம். அப்படிப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த போராட்டத்தை வெற்றி கண்டாங்க. இந்த சட்டத்துல முஸ்லிம்கள் ஒன்று கூடினால், இந்திய அளவில் போராட்டத்தில் நம்ம வீரியத்தை காட்டினால் நிச்சயமாக இந்த சட்டம் பின்வாங்கப்படும். அது எவ்வித மாற்றமும் இல்லை. அது வெற்றி முஸ்லிம்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக நம்ம ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமை என்பது வலிமையின் அடையாளம். அந்த ஒற்றுமையின் வலிமை அடையாளத்தின் அடிப்படையில் நாம எல்லாம் இந்திய நாட்டில் நமக்காக ஒத்துழைக்கக்கூடிய தமிழக அரசு, குறிப்பா அனைத்து அரசுகளும் நமக்காக ஒத்துழைக்கக்கூடிய அந்த அடிப்படையில் நாம் அந்த ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை வலிமை பெற்றோம்னா நிச்சயமா இந்த போராட்டம் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த போராட்டம் வெற்றி பெறும். இமாம்கள் மேலும் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சு இந்த போராட்டத்தை மேலும் வழிநடத்தணும் வாய்ப்பு சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாங்கியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய உம்மத்தில் இரு சாரார்கள் சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். ஆலிம்களும் அதிகாரிகளும் நிர்வாகிகளும் அரசியல்வாதிகளும் இருவரும் இணைகிற போது ஏற்படுகிற எழுச்சி மகத்தானது என்பதை திருவாரூரின் தெற்கு வீதி காண்கிறது. தமிழகத்தினுடைய பாரம்பரியம், தமிழகத்தில் ஊட்டப்பட்டிருக்கிற நச்சுக்கதிரைகளுக்கு கருத்துகளுக்கு எதிரான சிந்தனை, இவைகளை எல்லாம் கணியத்திற்குரிய அப்துல் அசீஸ் ஃபைசி சாஹிப் அவர்கள் சிறப்பாக நமக்கு சொல்லிக் காட்டினார்கள். தமிழகம் உண்மையில் ஒரு புண்ணிய பூமி. இந்தியாவில், தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகம் பெரியார் என்கிற பெருங்கணவனாரால் வார்த்தெடுக்கப்பட்ட நிலம் இது. பேரறிஞர் அண்ணா, பெரும் தலைவர்கள் சமூக ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, இது போன்ற நற்சிந்தனைகளை கொண்டு வார்த்தெடுத்த பூமி இது. எனவேதான் இந்த பூமி எப்போதும் மற்ற மாநிலங்களுக்கு வேறுபட்டு இருக்கிறது. காஷ்மீரத்தினுடைய சிறுமி ஆசிஃபாவை கோவில் கருவறையில் வைத்து வன்புணர்வு செய்த குற்றவாளிகள், அந்த குழந்தைக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்காட நீதிபதிகளோ வழக்கறிஞர்களோ இல்லை. யாரும் அவளுக்கு ஆதரவாக களம் செல்லக்கூடாது என்ற மிரட்டல். இப்படி ஒரு பக்கம் வடநாடு அசிங்கப்பட்டு கொண்டிருந்த போது, நம்முடைய கும்பகோணத்தில் ராஜஸ்தான் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நாம் அத்தகைய நிலம் இந்த நிலம். அந்த நிலத்தில் இங்கு இருக்கிற எல்லோரும் மதம் கடந்து நாம் சங்கமித்திருக்கிறோம். என்னவோ தெரியவில்லை, திருவாளர் மோடி அவர்களுக்கும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் முஸ்லிம்களின் மீது கடுமையான பாசம், யாருக்கும் இல்லாத பாசம் அவ்விருவருக்கும் நம் மீது. எனவேதான் காஷ்மீரினுடைய 370 என்கிற சிறப்பு அதிகாரத்தை பறிக்கிற போது அவர் சொன்னார்,
இந்த அதிகாரத்தை மட்டும் எடுத்துவிட்டால் நம்முடைய மரியாதைக்குரிய கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை தாக்கல் செய்கிற போது ஹிந்தியில் பேசிய அந்த வார்த்தை இந்திய அரசாங்கத்தினுடைய RSS மூல பிதாக்களில் ஒருவர் கோல்வாக்கர். அவர் பேசுகிற போது இப்படி எழுதியிருக்கிறார் தன்னுடைய நூல்ல, நாம் சமூக வலைதளங்கள்ல படிக்கிறோம். அவர் சொல்கிறார், அதிகாரம் உங்களிடத்தில் வருகிற போது, ஆட்சி உங்களிடத்தில் வருகிற போது இந்தியாவினுடைய நிலங்களையும் வளங்களையும் பணக்காரங்கள்ட்ட கொடுத்துருங்க. 5% பணக்காரங்கள்ட்ட நிலங்களையும் வளங்களையும் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா 95% இந்தியர்கள் பிச்சைக்காரர்களாக இருப்பார்கள். அவ பிச்சைக்காரர்களாக இருக்கும் போது இவங்க அரசுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அதனால 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் ஆட்சியில் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வக்ஃபு சொத்து நம்மிடமிருந்து பிடுங்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா தமிழகத்தினுடைய எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் இதே ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் மகத்தான வெற்றியை இந்த சமூகத்திற்கு தந்தருள் புரிவானாக. மகரிகளுடைய தொழுகை நெருக்கமாக இருப்பதால் பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. தண்ணீர் வசதி சற்று குறைவாக எல்லோருக்கும் சரியானதா இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அமைதியா வேகமா தொழுதுட்டு ஒரு 10 நிமிட இடைவெளிக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் கூட்டம் தொடர்ந்து நடைபெறும். மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் கூட்டம் தொடர்ந்து நடைபெறும். ஒரு 10,000 இருக்கைகள் போடப்பட்டிருக்குது. அது காலியாக இருக்கும்போது நாம ஓரங்கள் நின்னோம்னா கணக்கெடுக்கிறவங்க இருக்கைகளை வைத்துத்தான் எவ்வளவு சேர் போடுறீங்கன்னு கூட்டம் ஆரம்பிக்கிறதுனாலே வந்து கேட்டாங்க. நாங்க இருக்கையை பதிவு பண்ணி இருக்கிறோம். இப்போ அவங்க அதை கணக்கு பண்ணிக்கிட்டு தான் நிக்கிறவங்களை கவுண்டிங் பண்ணாம தொகுத்து கணக்கை வழங்குவாங்க. அதனால இருக்கைகளில் அமரும்போது அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். போனேன் அவ்வளோ பெரிய கல்யாணம் மண்டபம் கிடையாது. நான் இப்போ அசை தோண்டு சொன்னாங்க. நான் இப்படி இங்கே தோன்றுறேன் எது கிப்லான்னு தெரியும்.